ஸோ இனி நம்ம என்ன லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ ப்ரீவியஸ் வீடியோக்கான லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. ஸோ ப்ரீவியஸ் கிளாஸில் என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா வந்து கமெண்ட்ஸை பற்றி லாஸ்ட் சொல்லி முடிச்சிருப்போம். ஸோ சிங்கிள் லைன் கமெண்ட்ஸ்னால் என்ன, மல்டி லைன் கமெண்ட்னு சொல்லி முடிச்சிருப்போம். ஸோ அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா வந்து நீங்கள் போய் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து வேரியபிள்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ ஜாவா வேரியபிள்ஸ். ஸோ ஜென்ரலாக வந்து வேரியபிள்ஸ்னால் என்ன, நம்ம எதுக்காக அதை யூஸ் பண்ணுறோம், அண்ட் தென் இது எல்லா லாங்குவேஜ்லையுமே இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஸோ வேரியபிள்ஸ்ன்றது வந்து எல்லா லாங்குவேஜ்லையுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது எப்படி டிக்ளேர் பண்ணுறன்ற மெத்தட் மட்டும்தான் மாறும். ஸோ அது தவிர ஸோ அது கான்செப்ட் வந்து ஒன்று தான் ஓகேங்களா. ஸோ எல்லாத்துலேயுமே வந்து வேரியபிள்ஸ் இருக்குது, சி, பைத்தான், ஜாவா ஓகேங்களா. ஸோ நீங்கள் சியில் போயிட்டு பார்த்தீங்கன்னாலையும் வேரியபிள்ஸ்ன்ற பேர் பார்த்தீங்களா, சியில் வேரியபிள்ஸ் இருக்குது. எல்லாத்துக்கான நேமும் சேம் தான், அது பண்ணுற ஒர்க்கும் சேம் தான். ஆனால் அதுக்கு டிக்ளேர் பண்ணுற சின்டாக்ஸ் மட்டும் தான் வேற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. இதுவே பைத்தானில் பார்த்தீங்கன்னா ஸோ தேர் இஸ் இன் வேரியபிள்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் ஓகே. ஸோ இப்படி தான் ஜாவாவுக்கும் வேரியபிள்ஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ ஜாவாவில் வேரியபிள்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று படிக்கிறீங்க அப்படின்னா வந்து மற்றதோட கம்பேர் பண்ணுங்கள். ஸோ மற்றதோட கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா வந்து நீங்கள் ஒரு லாங்குவேஜ் ஸ்ட்ராங்காக கற்றுக்கும் போதே கூடவே நீங்கள் பைத்தானையும் சியும் சேர்ந்தே கற்றுக்கலாம் ஓகேங்களா. ஸோ நான் வந்து ஒரு சும்மா டெமோக்கு தான் சொல்கிறேன், இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா வந்து ஒரே டைமில் யூ கேன் ஏபிள் டு லேர்ன் மல்டிபிள் லாங்குவேஜஸ் அட் அ சிமிலர் டைம் ஓகேங்களா. ஸோ இதில் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள், அதே வந்து சிலையும் பைத்தான்லையும் எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள் ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஜாவாவே படிச்சிட்டிங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சி படிங்க, அதுக்கப்புறம் ஜாவா படிங்க, அப்புறம் பைத்தான் போங்க. அப்படி இல்லை நான் ஜாவாலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன் ப்ரோ அப்படின்னா நோ ப்ராப்ளம் ஓகேங்களா. ஸோ எந்த லாங்குவேஜ் எடுத்தாலையும் பேஸ் இது தான், வேரியபிள்ஸ், டேட்டா டைப்ஸு, பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் ஸோ பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி தான் வந்து பைத்தானுக்கும் இருக்கும், சிக்கும் இருக்கும் ஓகேங்களா. ஸோ நம்ம கண்ணுக்குள்ளே போயிடலாம், வேரியபிள்ஸ் அப்படின்னு போயிடுவோம். ஸோ ஜாவா வேரியபிள்ஸில் இவங்க ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா வந்து வேரியபிள்ஸ் ஆர் கண்டெய்னர்ஸ். ஸோ கண்டெய்னர்னா என்னது, நார்மலாக பேசிக்காக கண்டெய்னர்னா என்னது, உள்ளே வந்து பொருள் வச்சுக்கிறோம். ஸோ இந்த ஆர்பர்லாம் வச்சுருப்பாங்க பற்றியில் கண்டெய்னர், அந்த கண்டெய்னர் நம்ம ஏன் சொல்கிறோம், உள்ளே வந்து சம்திங் கண்டெயின் பண்ணியிருக்கு, அதனால அது கண்டெய்னர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா. ஸோ கண்டெய்னர்ஸ் ஃபார் ஸ்டோரிங் டேட்டாவோட வேல்யூஸ் ஓகேங்களா. டேட்டா வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம் தான் வந்து கண்டெய்னர்ஸ். ஸோ அதை நம்ம எப்படி சொல்கிறோம், வேரியபிள்ஸ் ஓகேங்களா. ஸோ இதில் என்னென்ன இருக்கலாம் அப்படின்னா வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து ஸ்டோர்ஸ் டெக்ஸ்ட்டு, சரி செலவு ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்ட்டு, சம் காம்பினேஷன்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் இதெல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டு தான் வந்து ஸ்ட்ரிங் ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஏதாவது ஹலோ, ஹாய், ஹவ் ஆர் யூ, ஸோ ஏதாவது ஒரு ப்ரேஸோ சென்டென்ஸோ நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா வந்து அது எல்லாமே அண்டர் ஸ்ட்ரிங்கு கடியில் வரும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஸ்டோர்ஸ் இன்டீஜர்ஸ், ஹோல் நம்பர்ஸ் வித்தவுட் டெசிமல்ஸ் சஜஸ் 1 2 3 to -1 2 3 ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் இருக்கிறது எல்லாமே இன்டீஜர்ஸ், நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ஹோல் நம்பர்ஸாக இருக்கணும். ஸோ டெசிமல் இருந்தால் அது வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் பார்த்தீங்களா. ஃப்ளோட்டில் வந்து வித் டெசிமல்ஸ் 19 பாயிண்ட் டாட் வந்தாலே வந்து அது வந்து ஃப்ளோட்டு ஓகேங்களா. ஸோ டெசிமல் வச்சுக்கோங்க, டெசிமல்ஸ் எல்லாமே வந்து ஃப்ளோட்டில் வரும். ஸோ கேர்னா என்னது, ஸ்டோர் சிங்கிள் கேரக்டர்ஸ் பார்த்தீங்களா, ஏ, பி. ஸோ இது வந்து குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், சென்டென்சஸ், இந்த ப்ரேஸ் அந்த மாதிரி இருந்தால் இதெல்லாம் ஸ்ட்ரிங்கு. இதுவே சிங்கிளாக இருந்தால் பார்த்தீங்களா, இதுக்கு சிங்கிள் கோட்ஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே டபுள் கோட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்க்குறது வந்து. ஸோ சிங்கிள் கோட்ஸில் கொடுத்தா தான் வந்து இது எடுத்துக்கும், டபுள் கோட்ஸில் கொடுத்தா எடுத்துக்காது. டபுள் கோட்ஸில் கொடுத்தா ஸ்ட்ரிங்காக மாறிடும் ஓகேங்களா. ஸோ சிங்கிள் கோட்ஸ் இஸ் ஃபார் கேர். இங்கே பாருங்கள், ஸ்டோர் சிங்கிள் கேரக்டர் சஜஸ் ஏ ஆர் பி, கேர் வேல்யூஸ் சரௌண்டட் பை சிங்கிள் கோட்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, சிங்கிள் கோட்ஸ்னு. ஸோ ஜாவா பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சம் கேஸ் சென்சிட்டிவானலாம் இருக்குது ஓகேங்களா, சிங்கிள் கோட்ஸ், டபுள் கோட்ஸ் அதெல்லாம். அதுக்கப்புறம் பூலியன், நம்மளுக்கு ரொம்ப ஃபெமிலியரான டாபிக் தான் பூலியன். ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ஒரு காயை டாஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து எதர் புள்ளி ஹெட் ஆர் டைல், அந்த மாதிரி 0 or 1. ஸோ நல்லது கெட்டது, நடக்கும் நடக்காது, அதே மாதிரி தான் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பூலியன். ஸோ இது எல்லாமே வேணும். ஒரு வேரியபிளில் இத்தனை விஷயம் இருக்குது ஓகேங்களா. ஸோ டேட்டா டைப்லையும் சம்திங் இதுதான் பார்க்க போகிறீங்க. ஸோ வேரியபிள்ஸ்லையும் நம்மளுக்கு இதுதான் இருக்குது ஓகேங்களா. ஸோ எப்படி வந்து ப்ரோ இப்போலாம் இதெல்லாம் சொல்லிட்டீங்க, ஸோ இத்தனை டைப்ஸ் இருக்குது, இதெல்லாம் இருக்குது, ஸ்ட்ரிங்னா என்ன, இன்டீஜர்னா என்ன, ஃப்ளோட்னா என்ன புரிஞ்சிச்சு ப்ரோ. ஸோ எப்படின்னு வந்து டிக்ளேர் பண்ணுறது அப்படின்னா கொடுத்துருக்காங்க.
ஸோ டு கிரியேட் எ வேரியபிள் யூ மஸ்ட் ஸ்பெசிஃபை த டைப் அண்ட் அசைன் இட் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா அதோட டைப்பை சொல்லிடணும். அது ஸ்டிங்கா, இன்டா, ஃப்ளோட்டா, கேரா, பூலியனா. இப்போ நீங்கள் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ண போறீங்க. அந்த வேரியபிள் வந்து எது மாதிரி இருக்கும்? நான் கிரியேட் பண்ணுறது ஸ்டிங்கு தான், இல்லை நான் கிரியேட் பண்ணுறது நம்பர் தான் அப்படின்னு என்ன கொடுப்பேன்? இன்ட் எக்ஸ், இன்ட் ஒய் அப்படி கொடுப்போம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தா சின்டாக்ஸ். ஸோ இதுதான் சின்டாக்ஸ் தான் மெயின். ஸோ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய மெயின் டாப்பிக்கே வந்து சின்டாக்ஸ் தான். எப்படி கொடுக்குறோம் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா வந்து நீங்கள் 100 வேரியபிள் கிரியேட் பண்ணுவீங்க, இல்லை 5 எவ்வளோ வேணால் கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? சின்டாக்ஸை முதல்ல பார்த்துக்கோங்க. சின்டாக்ஸ் இதுதான். ஃபர்ஸ்ட் டைப்பு. என் டைப்னா ஒன்றும் இல்லை, நத்திங் பட் இதுதான் டைப். ஸ்டிங்கா, இன்டிஜரா, ஃப்ளோட்டா, கேரா, பூலியனா, இதுதான் டைப்பு. ஓகேங்களா? ஸோ டைப்பு. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச நேம். ஓகேங்களா? ஸோ அந்த வேரியபிள் நேம் எப்படி இருக்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து சம்திங்ஸ் லைக் ஆட் அப்படி கொடுப்பீங்க. இல்லைனா வந்து ஒரு வேல்யூ ஒரு வேரியபிள்குள்ளே ஸ்டோர் பண்ணுறீங்க ஒரு வேல்யூ சம்திங் அப்படின்னா வந்து ஸோ நார்மலாக எக்ஸ், ஒய், ஏபி அப்படி எடுத்துப்போம் இல்லையா? ஸோ இப்போ நான் வந்து இங்கே இன்ட்டு ஒரு நம்பரை வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். ஓகேங்களா? அந்த வேரியபிள் அப்படின்னா என்ன பண்ண போகிறேன்? ஸோ நம்பர் பண்ண என்ன பண்ணோம்? இன்ட்டு. ஓகேங்களா? ஸோ இன்ட்ன்றது இங்கே கொடுத்துருக்கேன். டைப் ஒரு இன்ட்டாக மாறிடுச்சு. வேரியபிள் நேம் வந்து எக்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். வேல்யூ வந்து ஒரு 3, 5, 3ன்னு கொடுத்து. ஓகேங்களா? அப்போ எப்படி மாறும்? இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 மாறிடுச்சு. இப்படி தான் வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன், நீங்கள் பயப்படாதீங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு தியேட்டிக்கலாக சொல்லிடுறேன் எப்படி இருக்குது அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ வேர் டைப் இஸ் ஒன் ஆஃப் த ஜாவா டைப்ஸ். பார்த்தீங்களா? அதில் வந்து இன்ட்டு ஆர் ஸ்ட்ரிங்கு அண்ட் வேரியபிள் நேம் இஸ் அ நேம் ஆஃப் த வேரியபிள் such as x or n, x or name. ஓகேங்களா? the equal sign is used to assign values. ஸோ இந்த ஈக்குவல் ஆப்ரேட்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஆப்ரேட்டர்ஸ் இந்த கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ளஸ், மைனஸ், ஸ்டாரு. ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் வந்து எல்லா இடத்துலையுமே நம்ம யூஸ் பண்ணுவோம். வித்தவுட் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ண முடியாது. ஒரு வேரியபிள் நீங்கள் அசைன் பண்ணணும் அப்படின்னா வந்து யூசிங் ஈக்குவல் ஆப்ரேட்டர். ஓகேங்களா? ஸோ இது இருந்தால் தான் அசைன் பண்ண முடியும் ஒரு வேரியபிள் வந்து. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஈக்குவல் டு வந்து. ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு பேஸ் கிடைச்சிருக்கும். ஸோ நம்ம நோட் பண்ணி இப்போ எப்பயுமே வந்து ஸோ உங்களுக்கு நோட் பண்ணுற வைக்கிற ஹாபி இருக்கோ இல்லைன்னு தெரியல, நீங்கள் நோட் பண்ணி வச்சுருந்தாலும் நல்லது. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட்டாக சிங்கிள் லைன் கமெண்ட்ஸ், மல்டி லைன் கமெண்ட்ஸ் பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து பார்க்குறேன்னா பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா வந்து வேரியபிள்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்துருக்குறோம். ஸோ இதில் நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்னா வந்து ஒரு வேரியபிள் என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னா வந்து ஃபாலோயிங் டைப்ஸ். ஸோ இதுதான் ஸ்ட்ரிங்கு, இன்ட்டு, கேரு, ஃப்ளோட்டு, டபுள். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்போம். இதில் எக்ஸ்ட்ராவாக பூலியன் மட்டும் சொல்லாமல் இருப்போம். ஸோ பூலியன். ஓகேங்களா? ஸோ மற்ற எல்லாமே சொல்லிட்டோம் பூலியன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இருக்க போகுது. ஸோ இதில் எந்த டைப்னா நம்ம கொடுக்கலாம். வேரியபிள் எந்த டைப் வேணால் இருக்கலாம். ஓகேங்களா? ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், இன்ட்டை கொடுக்கலாம், கேர் கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் ஓகே ப்ரோ. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் சின்டாக்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சின்டாக்ஸ் எப்படி கொடுக்கணும்? டைப்பு. ஸோ இந்த டைப்புன்ற இடத்துல என்ன வரும்? இன்ட்டு, ஸ்ட்ரிங் எது வேணால் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ எய்தர் இன்ட் ஆர் ஸ்ட்ரிங் ஆர் float or char or boolean. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எதுவாக வேணால் இருக்கலாம் டைப் வந்து. ஓகேங்களா? ஸோ டைப்பு. அதுக்கப்புறம் வேரியபிள் நேம் நீங்கள் எந்த நேம் வேணால் கொடுக்கலாம். நான் இப்போதைக்கு வந்து சம்திங் லைக் எக்ஸ்ன்னே கொடுத்துக்கிறேனே. ஸோ இப்போ என்னோட டைப்பு நீங்கள் இதில் இன்ட்டு நீங்கள் எது பண்ண போகிறீங்க அது நம்பர் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து இன்ட்டு. ஓகேங்களா? ஸோ இன்டீஜர்ஸ் கொடுக்கணும். இல்லை டெக்ஸ்ட்டாக கொடுக்க போகிறோம் ப்ரோ அப்படின்னா வந்து நம்ம வந்து ஸ்ட்ரிங்குன்னு கொடுக்கணும். இல்லை எனக்கு ஃப்ளோட்டிங் மாதிரி டெசிமல்ஸில் வரணும் அப்படின்னா வந்து ஃப்ளோட் கொடுக்க போகிறேன். இல்லை எனக்கு வந்து கேரக்டர் ஏபிசிடி அந்த மாதிரிலாம் வந்து ஒரு சிங்கிள் கேரக்டராக இருக்கணும் அப்படின்னா வந்து கேரு. இல்லை எனக்கு வரக்கூடிய வேல்யூ வந்து ட்ரூவா ஃபால்ஸாக பார்க்கணும் அப்படின்னா வந்து பூலியன். ஓகேங்களா? ஸோ ஒரு வேரியபிள் டைப் நீங்கள் எப்படி வேணால் கொடுத்துக்கலாம். அதுக்கான வேரியபிள் நேம் நீங்கள் எது வேணால் கொடுத்துக்கலாம். அதுக்கான வேல்யூ நீங்கள் அசைன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ எய்தர் 4 or 5 நத்திங் உங்கள் கோடை பொறுத்து. அதுக்கப்புறம் இது நீங்கள் முடிக்கணும். இந்த ஒரு சென்டென்ஸை முடிக்கணும் அப்படின்னா நீங்கள் கோலன் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ கோலன் வந்து மஸ்ட்டு. நம்ம சொல்லியிருப்போம் ஒரு ஃபஸ்ட்டு வீடியோ சொல்லியிருப்போம். கோலன் நீங்கள் கோலன் கொடுக்கலாம் அந்த ப்ரேஸ் முடியாது இந்த சென்ஸ் உங்களுக்கு வந்து எரர் வரும். ஓகேங்களா? ஸோ கம்மா வந்து நீங்கள் இந்த கோலன் கொடுங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து எரர் வரும். ஓகேங்களா? செமிகோலன் கோலன்ற செமிகோலன். ஓகேங்களா? ஸோ இப்படி தான். ஸோ இவங்க ஒரு இது கொடுத்துருக்காங்க, நம்ம ஓனாக கிரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஓனாக வந்து ஃபஸ்ட்டு கற்றுப்போம். ஃபஸ்ட்டு எப்படிலாம் கொடுக்கலாம் அப்படின்னு கற்றுப்போம். ஓகேங்களா?
ஸோ கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ண கற்றுக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ உங்களுக்கு என்ன பண்ணுறேன், நான் கமெண்ட்ஸ்லேயே சொல்கிறேன். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து வேரியபிள்ஸ். ஓகேங்களா? ஸோ கமெண்ட்ஸில் கொடுத்தா அப்படின்னா வந்து அது எதுவுமே ஆகாது. ஆனால் நீங்கள் பார்க்குற உங்களுக்கு புரியும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? ஸோ வேரியபிள்ஸில் ஃபஸ்ட்டு இருந்தே போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், இன்ட்டில் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா இன்ட்டில் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 கொடுக்குறேன்னே வச்சுக்கோங்களேன். ஸோ செமிகோலன் கொடுக்கணும். ஸோ செமிகோலன் கொடுக்கல என்ன ஆகும், இங்கே பார்த்தீங்களா, சின்டாக்ஸ் எரர், இன்செர்ட் செமிகோலன் டு கம்ப்ளீட் பிளாக் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ ஒரு ஒரு செட் ஆஃப் பிளாக் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா வந்து செமிகோலன் கொடுக்கணும். அப்படி இல்லை நம்மளுக்கு எரர் வரும். ஸோ இங்கே ஒரு வார்னிங் வந்துருக்கு. என்ன அப்படின்னா வந்து நீங்கள் அசைன் பண்ணிக்கிறீங்க, அதை யூஸ் பண்ணாதான் உங்களுக்கு வந்து இந்த வார்னிங் போகும். ஓகேங்களா? ஸோ இந்த வார்னிங் கண்டுக்காதீங்க. நீங்கள் எப்போ கால் பண்ணுறீங்களோ அப்போ அந்த வார்னிங் வந்து போயிடும். ஓகேங்களா? ஸோ இன்ட் எக்ஸ் கொடுத்துட்டேன், இன்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு 10. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் 2 வேரியபிள் கொடுத்துருக்கேன். ஸோ எக்ஸ்ன்ற ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கேன், ஒய்ன்ற வேரியபிள் கொடுத்துருக்கேன். இந்த எக்ஸ்ன்ற வேரியபிள் என்னன்னா வந்து இன்டீஜர். ஸோ ஒய்ன்ற வேரியபிளும் இன்டீஜர். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 2 இன்டீஜர் வேல்யூ உங்களுக்கு வந்து நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எக்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன ஆச்சு பார்த்தீங்களா, இப்போ எக்ஸுக்கு இந்த வார்னிங் போயிடுச்சு. ஏன்னா வந்து நான் எக்ஸுக்கு வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன், டிக்ளேர் பண்ணதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்களா? ஸோ இந்த எக்ஸ்ன்றது கால் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த எக்ஸை ரிமூவ் பண்ணிட்டேன்னா இங்கே ஒரு வார்னிங் வரும். இப்போ பாருங்க, இப்போ இது கமெண்ட் பண்ணிடுறேன். பார்த்தீங்களா, இப்போ வார்னிங் வருது பார்த்தீங்களா? ஸோ எக்ஸுக்கும் வருது, ஒய்க்கு வருது. ஏன்னா நான் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன், நான் யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு ஒரு எரர் வருது. ஓகேங்களா? ஸோ கண்ட்ரோல் ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா ஓகே. ஓகே. ஸோ கண்ட்ரோல் ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா போயிடும், ஆனால் அது போகல. ஓகேங்களா? ஓகே. இப்போ என்ன பண்ணுறேன், மறுபடியும் எக்ஸ் கொடுக்குறேன். இப்போ நம்மளுக்கு அந்த எரர் வந்து போயிடும். பார்த்தீங்களா, இப்போ எரர் போயிடுச்சு. நெக்ஸ்ட் இதே மாதிரி சேமு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட். ஸோ உங்களுக்கு என்னன்னா பார்த்தோன்னே புரிஞ்சாலே நீங்கள் ஒர்க் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ பார்த்தவொடனே உங்களுக்கு புரியுற மாதிரியே இருக்கும், ஆனால் நீங்கள் எப்போ ஒர்க் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஓகேங்களா? ஸோ எனக்குமே அந்த டவுட் வந்துச்சு. ஓகேங்களா? என்ன டவுட் அப்படின்னா வந்து ஒரு சிம்பிள் டவுட் தான். ஓகே. ஸோ என்னன்னா இது கொஞ்சம் நல்லா என்டர் பண்ணி புதுசாக போய்க்கிறேன். இந்த மாதிரி போயிட்டு முதல்ல உங்களுக்கு ஒரு கான்செப்ட் தெரியணும். இனிஷியலைசேஷன் தான் என்ன, டிக்ளரேஷன் தான் என்ன. ஓகேங்களா? ஸோ இதுதான் மெயின். எடுத்தவொடனே நம்ம சொல்லலை, மறந்துட்டோம். ஸோ என்ன ப்ரோ இனிஷியலைசேஷன் சொல்கிறீங்க, டிக்ளரேஷன் சொல்கிறீங்க அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு டவுட் வந்துருக்கும். ஓகேங்களா? ஏன்னா நான் எல்லாத்துலேயுமே சொல்லியிருப்பேன், இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன், டிக்ளேர் பண்ணி. இனிஷியலைஸ்னா வந்து இன்ட் எக்ஸ்ன்னு கொடுத்து முடிச்சிட்டேன் அப்படின்னா வந்து இது இனிஷியலைசேஷன். ஓகேங்களா? ஒரு வேல்யூவை நான் ஒரு வேரியபிள் நான் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன், எக்ஸ்ன்ற வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ டிக்ளரேஷன் என்னது, டிக்ளேர்லாம் என்னது, டிக்ளேர் பண்ணுறாங்க. இப்போ நான் திடீர்னு வந்து ஸ்கூல் லீவ் வரான்னு வச்சுக்கோங்களேன், கலெக்டர் ஹஸ் டிக்ளேர் டுமாரோ இஸ் டுடே இஸ் ஹாலிடே அந்த மாதிரி கொடுக்குறேன், டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அப்போ என்னன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5. இப்போ என்னாச்சு, இப்போ இனிஷியலைஸ் பண்ணிட்டேன், டிக்ளேர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இது நான் கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ இது நீங்கள் மறந்துடுங்க. ஸோ இது நான் கொடுக்கல. இப்போ 2 லைனாக கொடுக்குறதுக்கு இன்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 கொடுத்தேன். இப்போ இனிஷியலைஸும் பண்ணிட்டேன், டிக்ளேரும் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ சிங்கிள் லைனில் கொடுங்க. எப்பயுமே வந்து உங்கள் கோடிங் வந்து பார்க்கறதுக்கு ஈஸியாகவும் சிம்பிளாகவும் இருக்கணும் அப்படின்னா வந்து சிங்கிள் லைனில் கொடுக்குறது பழகிக்கோங்க. சில நேரம் வந்து இந்த மாதிரி வேரியபிள் மட்டும் இனிஷியலைஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி இன்ட் எக்ஸ்ன்னு கொடுத்துட்டு நம்மளுக்கு இந்த வேரியபிள் எப்போ தேவைப்படுதோ அப்போ நம்ம வந்து யூஸ் பண்ணிப்போம். அதுதான் வந்து டிக்ளரேஷன். ஓகேங்களா? ஸோ ஏதாவது வேல்யூ கொடுக்குறீங்க, இந்த வேரியபிளுக்கு ஏதாவது அசைன் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இட் இஸ் டிக்ளரேஷன். இல்லை வேரியபிள் மட்டும், எனக்கு வேரியபிள் மட்டும் இருந்தால் போதும், கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னா வந்து இனிஷியலைஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இதுக்கு வேல்யூ கொடுக்காம நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். ஸோ இது ரிமூவ் பண்ணிட்டு இன்ட் எக்ஸ்ன்னு இனிஷியலைஸ் பண்ணுறேன், இன்ட் ஒய்ன்னு இனிஷியலைஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இனிஷியலைஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறேன், இதுக்கு நான் வேல்யூ கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 கொடுக்குறேன், ஒய் இஸ் ஈக்குவல் டு 20ன்னு கொடுக்குறேன். பார்த்தீங்களா? ஸோ இப்போ இந்த எக்ஸ்க்கு ஒய்க்கு வேல்யூ கொடுத்துட்டேன். இப்போ இது கால் பண்ணால் மட்டும்தான் வந்து இந்த வார்னிங் போகும். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுறேன், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்
எக்ஸ் அண்ட் தென் சேம். ஸோ இதை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சம் லேட் ஆகுது ஓகேங்களா. ஸோ அதை காப்பி பண்ணிட்டு அண்ட் தென் பேஸ்ட், அதுக்கப்புறம் ஒய். ஸோ கொடுத்தனா இட் வில் பிரிண்ட் எக்ஸ் வந்து 10 அப்புறம் 20 ஓகேங்களா. ஸோ ரன் த கோட், இட் வில் கிவ் 10 20. ஸோ ஏன் ப்ரோ ரெண்டு ஒரே லைனில் பிரிண்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த டைமில் தான் நீங்கள் பிரிண்ட் எல்என் யூஸ் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ பிரிண்ட் எல்என் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் லைனில் பிரிண்டர் அவுட்புட் வந்து ஸோ இந்த லைன்லேயே வராமல் அடுத்த லைனில் பிரிண்ட் பண்ணணும் பாருங்க. இப்போ ஸோ 10 தனியாக பிரிண்ட் ஆகும், 20 தனியாக பிரிண்ட் ஆகும். ப்ரோ எனக்கு இன்னொரு டவுட் ப்ரோ, பிரிண்ட் எல்என் கொடுத்தா மட்டும்தான் வந்து நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு நிறைய மெத்தட் இருக்கு ஓகேங்களா. ஸோ அதுக்கு என்ன ப்ரோ மெத்தட் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ \n. ஸோ இது ஒரு மெத்தட். அப்புறம் ப்ளஸ் கொடுக்கணும் ஓகேங்களா. ஏன்னா வந்து நம்ம கன்கேட்னேட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. ஒரு ஸ்ட்ரிங்கு அது கூட ஒரு வேரியபிளை கால் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ என்ன ப்ரோ \n கொடுத்துக்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ ரன் பண்ணால் உங்களுக்கே புரிஞ்சிடும். ஸோ ரன் பண்ணுறேன். பார்த்தீங்களா 10 ஒரு இதில் பிரிண்ட் ஆகிருக்கு, 20 ஒரு இதில் பிரிண்ட் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ என்ன ப்ரோ முன்ன பிரிண்ட் எல்என் கொடுத்தீங்க, அது பிரிண்ட் ஆச்சு. இது என்ன அதுக்கான ஆல்டர்னேட் மெத்தடான்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் இது வந்து அதுக்கான ஆல்டர்னேட் மெத்தட் ஓகேங்களா. ஸோ நீங்கள் இது இப்படியும் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு ஒரு மெத்தட் புரிஞ்சிருக்கும். ஸோ நோட் பேடில் போய் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஒரு மெத்தட் புரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் பண்ணுறதுக்கு we will use println or alias. ஸோ அலைஸ்னா என்னது, அதுக்கு பதிலாக \n இப்படின்னு நீங்கள் கொடுக்கலாம் ஓகேங்களா. ஸோ ரெண்டுமே ஒரே ஒர்க்கு தான் பண்ணுது ஓகேங்களா. ஸோ பிரிண்ட் எல்என் அதுக்கப்புறம் \n. ஸோ இதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்கு ஓகேங்களா. ஸோ ஒன்று நீங்கள் இப்படி கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த எக்ஸுக்கு அப்புறம் \n கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுது நீங்களே பாருங்க. ப்ளஸ் கொடுத்துட்டோம் ஓகேங்களா. ஸோ எப்பயுமே நீங்கள் கன்கேட்னேஷன் பண்ணும்போது ப்ளஸ் கொடுக்கணும். ப்ளஸ் கொடுத்துட்டு கோலன் அதுக்குள்ள \n. இப்போ எனக்கு அவுட்புட் எப்படி வரும் சொல்லுங்க பார்ப்போம். இப்போ அதே அவுட்புட் தான். அப்போ இந்த 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 பிரின்சிபேட் போடுற எண்டிங்கில் கொடுத்தாலுமே வந்து இது அடுத்த லைனில் பிரிண்ட் ஆகும். ஏன்னா என்ன பண்ணியிருக்கோம், நெக்ஸ்ட் லைன் \n stands for நியூ லைன் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு அடிக்கடிக்கு வந்து புரியும். ஸோ \n மீனிங் வந்து நியூ லைன் ஓகேங்களா. ஸோ பிரிண்ட் எல்என்னாலே சேம் ஒர்க்கு தான், \n சேம் ஒர்க்கு தான் ஓகேங்களா. ஸோ சில டைமில் சில இதை மட்டும் நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். அப்போ வந்து இந்த பிரிண்ட் எல்என்னா மொத்தமாக வந்து புது லைனில் இது பண்ணிடும். இல்லை எனக்கு பர்டிகுலர் வேல்யூ மட்டும் எனக்கு புது லைனில் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதை மட்டும் தான் இந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி சில கேசஸ்லாம் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. இதை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ \n என்ன, \r என்ன, /t என்னன்னு பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ பிரிண்ட் எல்என் மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய வேஸ் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ஒரு இன்டீஜரை பண்ணி பார்த்துருப்போம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்ட்ரிங்கை பண்ணி பார்க்குறேன் ஓகேங்களா. ஸோ இன்டீஜர் முடிஞ்சிச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், ஸ்ட்ரிங்கு ஓகேங்களா. ஸ்ட்ரிங்கு நேம் இஸ் ஈக்குவல் டு, ஸோ ஸ்ட்ரிங்கை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்கணும் ஓகேங்களா. அண்ட் தென் எண்டிங்கில் செமிகோலன் கொடுக்கணும். இது மறந்துடக்கூடாது ஓகேங்களா. ஃபர்ஸ்ட்டு டைப்பு, அதுக்கப்புறம் வேரியபிள் நேமு, அதுக்கப்புறம் அதுக்கான வேல்யூ. ஸோ இதெல்லாம் அசைன் பண்ணுறது ஈக்குவல் டு வந்து என்ன பண்ணுறது, அசைன் பண்ணுறது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. ஸோ ஒரு வேரியபிள் நீங்கள் டிக்ளேர் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் டைப்பு, அதுக்கப்புறம் வேரியபிள் நேமு, அதுக்கப்புறம் அதுக்கான வேல்யூ, அதுக்கப்புறம் ஈக்குவல் டு அசைன் பண்ணுறது ஆப்ரேட்டர் ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து, இப்போ இந்த ஸ்ட்ரிங்கை நான் வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, system.out.print ஓகேங்களா. ஸோ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பொருள் நீங்கள் எது கொடுத்தாலும் பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த வேரியபிள் இங்கே பார்த்தீங்களா, இதுதான் வேரியபிள் கால்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த நேமுக்குள்ளே ரோஹித்ன்றதை வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த கண்டெய்னரில், இந்த நேம்ன்ற கண்டெய்னரில் ரோஹித்ன்றதை உள்ளே அடைச்சி வச்சுருக்கேன். ஸோ இவனை நான் எப்போ கூப்பிடுவேன் அப்படின்னா வந்து எனக்கு தேவைப்படும் போது நான் கூப்பிடுவேன். ஸோ இந்த நேம் வந்து இப்போ எனக்கு தேவைப்படுது, அதனால என்ன பண்ணுறேன், இந்த நேம்ன்ற வேரியபிள் இங்கே கொடுக்கும்போது என்ன ஆகும்னா இந்த ரோஹித்ன்றது எனக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ பாருங்கள், ஸோ ரோஹித் பிரிண்ட் ஆகிறானா. ஸோ இந்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி தான் வந்து வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டு நம்மளுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரிங்கு ஓகேங்களா. ஸோ இப்போ ஸ்ட்ரிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், எப்படி டிக்ளேர் பண்ணி எப்படி கால் பண்ணுறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்.
ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஃப்ளோட்டு. ஓகேங்களா? ஸோ ஃப்ளோட் என்ன ப்ரோ? ஓகேங்களா? ஸோ ஃப்ளோட் என்னன்னா ஃப்ளோட்டு அதுக்கப்புறம் இதுக்கு பேர் கொடுக்குறோமா ஃப்ளோட் எக்ஸ். ஓகேங்களா? ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம் 10.5. ஓகேங்களா? add cash to float, type x to double. Okay. ஓகே, இப்படி கொடுக்கலாம். இப்படி கொடுக்குறேன்னு வச்சுக்கோமே. ஸோ இங்கே என்ன பண்ணுறேன், எக்ஸ்ன்னு கொடுக்குறேன். இப்போ எனக்கு என்ன அவுட் வரும், ஃப்ளோட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 கொடுத்துட்டேன். இப்போ இந்த எக்ஸ் வந்து ஃப்ளோட்டுன்னு சொல்லிட்டேன். இப்போ எனக்கு அவுட் எப்படி நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ 10.0. ஸோ ஏன் ப்ரோ 10 தான் கொடுத்துருக்கேன், ஏன் 10.0 வருது அப்படின்னா வந்து இது என்ன இருந்தாலும் சரி இந்த வேல்யூவை ஃப்ளோட்டாக மாற்றிடு அப்படின்னு கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இன்டா கொடுக்குறேன். இப்போ இன்டா கொடுத்துட்டு ஃப்ளோட் வேல்யூ கொடுக்குறேன். ஓகேங்களா? 10.9 கொடுக்குறேன். இப்போ இங்கே என்ன ஆகுது, ஆட் கேஷ் டு இன்ட்டு. ஸோ கேஷ் பண்ண சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்களா, இன்டா மாற்றிடு அப்படின்னு கொடுக்குறோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பார்த்தீங்களா, இப்போ எனக்கு எரர் வந்துச்சு. நீங்கள் நோட் பண்ணீங்களான்னு தெரியல. இப்போ எனக்கு எரர் வந்துச்சு பார்த்தீங்கன்னா, டைப் மிஸ்மேட்ச். ஏன்னா வந்து இங்கே இன்ட்டுன்னு கொடுத்துருக்க, இங்கே ஏன் ஃப்ளோட் கொடுத்துருக்க, அப்போ டைப் மிஸ்மேட்ச் ஆகுது. இங்கே மட்டும் இன்ட்டு கொடுத்தா பார்த்தாது, இந்த ஃப்ளோட் வேல்யூல எனக்கு அக்யூரேட்டாக இன்ட்டாக மாற்றி கொடு. அப்போ என்ன பண்ணும், ஸோ ஆட் கேஷ் டு இன்ட். ஓகேங்களா? ஸோ இது கேஷ் பண்ணிடுச்சு. இப்போ வந்து இன்ட்டு ஒரு ப்ராக்கெட்குள்ளே நீங்கள் எதுவாக மாற்றணும் அப்படின்றது இங்கே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த வேல்யூ கொடுத்தீங்கன்னா இப்போ பாருங்கள், இப்போ அவுட் என்ன வரும், எனக்கு வந்து 10ன்னு வரும். பார்த்தீங்கன்னா 10 வந்துச்சு. இதுவே நான் இது கொடுக்காம பண்ணால் நம்மளுக்கு எரர் வரும். டைப் மிஸ்மேட்ச் அப்படி ஒரு எரர் வருமா, டைப் மிஸ்மேட்ச் எரர் வந்துச்சா. ஸோ இந்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் எரர்ஸை கற்றுக்கோங்க. ஏன் டைப் மிஸ்மேட்ச் எரர் வருது, ஸோ எதனால் வருது நம்ம பார்த்துருப்போம். இது இன்டா கொடுத்துருக்கீங்க, இந்த வேரியபிள் வந்து இன்டா கொடுத்துருக்கீங்க, ஆனால் நீங்கள் ஃப்ளோட் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஃப்ளோட் யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஆனால் நீங்கள் ஃப்ளோட் இது பண்ணவே இல்லை. இப்போ என்ன பண்ணுற பாருங்களேன், இப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே ஃப்ளோட்ன்றதை கொடுக்குறேன். ஸோ அப்போ என்ன ஆகுது, இல்லை இங்கே இன்ட்டுன்னு கொடுத்துருக்கீங்க, இன்ட்டு தான் கொடுக்கணும். இப்போ பாருங்க, இப்போ ஃப்ளோட்னு கொடுத்துருக்குன்னா இப்போ எனக்கு எரர் எதுவுமே வராது. பார்த்தீங்களா, ஏன்னா இங்கே ஃப்ளோட்னு கொடுத்துருக்கேன், இங்கேயுமே ஃப்ளோட் தான். ஸோ இதுவும் டைப் மிஸ்மேட்ச் எரர் தான். இங்கே பாருங்க, கன்வெர்ட் ஃப்ரம் டபுள் டு ஃப்ளோட். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன், டபுள்னு கொடுக்குறேன். அப்பயும் நம்மளுக்கு வந்து எரர் ஸ்டில் எக்ஸிட். ஓகேங்களா? ஃப்ளோட்னு கொடுத்தோன்னா போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்களா, ஸோ இந்த மாதிரி தான் சிலது நம்ம இது பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து என்ன டைப்னு கொடுத்து ஸோ இதை ஃபோர்ஸ் பண்ணி மாற்றுறோம். ஓகேங்களா? ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே இன்ட்டுன்னு கொடுத்துட்டு இப்போ பார்ப்போமா, இப்போ எரர் வரல. ஸோ 10.0 பார்த்தீங்களா, ஸோ இது இன்டா மாற்றிடுச்சு. ஸோ மாற்றி அதுக்கான அக்யூரேட் வேல்யூ கொடுத்துருக்கு, 10.0ன்னு கொடுத்துருக்கு. ஸோ எனக்கு ஃப்ளோட்டாக தான் கொடுக்கணும், ஆனால் 10.9 கொடுத்துருக்கேன். எனக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா 10.0 டிஃப்ரெண்ட் அவுட்புட் வந்திருக்கு. பார்த்தீங்களா, இதுவே நான் இதை இன்டா மாற்றின அப்படின்னா வந்து 10.0 தான் வரும். பார்த்தீங்களா, ஸோ அதுக்கும் சேம் பாயிண்ட் தான். அதுவே வந்து இதை தூக்கிட்டு ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இது வந்து நான் எல்லாமே சொல்லிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்க மாட்டீங்க. ஸோ எல்லா காம்பினேஷனும் ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம ஒன்று கற்றுருப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு கேர் பார்க்க போகிறோம். ஸோ கேரு நேமு இஸ் ஈக்குவல் டு ஸோ கர்லி ப்ரெஸஸ் நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ சிங்கிள் கோர்ஸ்லாம் நம்ம கேர் கொடுப்போம், A, B, C. ஓகேங்களா? ஸோ இப்படி கொடுத்துட்டோம், கடைசியாக செமிகோலன். ஓகே கேரக்டர் அரே. ஸோ சிங்கிளாக கொடுக்குறீங்க அப்படின்னா ஓகே. ஸோ இதெல்லாம் இது வந்து செட் ஆஃப் இது இருக்குது பார்த்தீங்களா, அப்போ நம்ம வந்து கேரக்டர் அரே யூஸ் பண்ணுறோம். ஸோ அரே இஸ் நத்திங் பட் கலெக்ஷன் ஆஃப் சேம் ஆர் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸுமே நம்ம வந்து ஸ்டோர் பண்ண முடியும் ஒரே ஒரு சிங்கிள் இதுக்குள்ள. ஓகேங்களா? ஸோ அதுதான் இப்போ என்ன பண்ணுறேன், ஸோ இந்த மாதிரி ஒன்றே ஒன்று கொடுக்குறேன், அப்போ தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன்.
அப்பயும் நம்மளுக்கு எரர் வருது. சேஞ்ச் டைப் ஆஃப் நேம் டு கேர். ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் கேரக்டர் அரே தான் நம்மளுக்கு வந்து. ஏன்னா வந்து செட் ஆஃப் கேரக்டர்ஸ் நம்ம கொடுக்குறோம் இல்லையா? ஸோ அதனால வந்து கேரக்டர் அரே தான் கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி எரர்ஸ் வரும்போது தான் உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ நீங்கள் என்னதான் படிச்சிருந்தாலுமே வந்து சில கான்செப்ட்ஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் டீபக் பண்ண தெரியும். இப்போ நான் டக்குன்னு அந்த எரர் வச்சு அந்த எரர் நான் ஃபிக்ஸ் கொடுத்தேன், உடனே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அப்போ நம்ம எப்படின்னு தெரிஞ்சுக்கணும், அந்த மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், பின்னு கொடுக்குறேன், இப்போ சின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து கேரக்டர் அரே. ஸோ இந்த மாதிரி வந்து கேரக்டர் அரே மட்டும் தான் இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அரேல பார்த்தீங்கன்னா கேரக்டர் அரே இருக்குது, ஸ்ட்ரிங் அரே இருக்குது, இன்டீஜர் அரே இருக்குது, ஃப்ளோட் அரே இருக்குது, எல்லாத்துக்குமே அரே இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆஸ் எல்லா லாங்குவேஜில் இருக்கிற மாதிரி அரே கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், ஸோ வழக்கம் போல் பிரிண்ட் பண்ணுவோம். system.out.print. ஸோ இண்டெக்ஸ் வேல்யூ நினைக்கிறேன். ஸோ அரே பொறுத்தவரை நம்ம இண்டெக்ஸ் வேல்யூ கொடுக்கணும். நேமில் நம்மளுக்கு எது பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா வந்து 0th இண்டெக்ஸில் பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ இட் வில் கிவ் ஏ. ஓகேங்களா? ஸோ வந்து 0, 1, 2 அரேல மட்டும் இண்டெக்ஸ் வேல்யூ பார்க்கும். ஸோ இது வந்து 0th இண்டெக்ஸில் இருக்குது, இது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் இருக்குது, செகண்ட் இண்டெக்ஸில் இருக்குன்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் 1 கொடுத்தேன்னா வந்து பி பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் வந்து கேரக்டர். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு கேரக்டர் அரே புரிஞ்சிருக்கும். ஸோ கேரக்டர் வேரியபிள் புரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கு வேரியபிள்ஸ்லேயே வந்து அரே டிக்ளேர் பண்ண சொல்லிட்டேன், அரே எப்படி அந்த கால் பண்ணிட்டு சொல்லிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான். ஸோ இதுக்கு நீங்கள் சின்னதாக லூப்பு கிரியேட் பண்ணலாம், ப்ளஸ் ஃபார் லூப் கிரியேட் பண்ணி எல்லாம் பிரிண்ட் பண்ணுற மாதிரி பண்ணலாம். ஸோ அதுவுமே ஈஸியான ஸ்டெப் தான். ஓகேங்களா? ஸோ இப்போயே சொன்னேன் அப்படின்னா நீங்கள் குழம்பிடுவீங்க. இப்போதைக்கு உங்களுக்கு வந்து வேரியபிள் தெரிஞ்சால் போதும். ஸோ வேரியபிளுக்கு எது யூஸ் பண்ணுறோம், வேரியபிள்லாம் என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது, வேரியபிள் எல்லா டைப்புமே பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ பூலியன் மட்டும் நம்ம பார்க்கல. ஸோ பூலியன் வேல்யூஸ் ஓகே. இப்போ என்ன பண்ணுறேன், பூலியன் நேம் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ. ஓகேங்களா? ஸோ பூலியன் நேம் இஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுத்துட்டேன். இப்போ system.out.print நேம். ஸோ இப்போ உங்களுக்கு இப்போ என்ன அவுட்புட் எனக்கு வரும், கரெக்டாக சொல்லுங்க பார்க்கும். ட்ரூன்னு வரும். ஓகேங்களா? ஸோ இதுவே நான் வந்து ஓகே இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். பூலியன் அதர் இஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ்ன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னா வந்து நேம் கொடுத்துருக்கேன், அதர். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன அவுட்புட் வரும், ஃபால்ஸ் எடுத்து வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ அந்த வேல்யூ அப்படியே வந்து வரும். ஓகேங்களா? ஸோ நிறைய இடத்துல யூஸ் ஆகும். ஸோ இஃப் கண்டிஷன் யூஸ் ஆகும். இப்போ இது ட்ரூவாக இருந்தால் இது ரன் ஆகுது, இல்லை இது ஃபால்ஸாக இருந்தால் இன்னொன்று ரன் ஆகுது, இந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இடத்துல எல்லாமே யூஸ் ஆகும். ஸோ பூலியன் இஸ் ஆல்சோ ஏ கீ காம்போனன்ட் இன் எல்லா ப்ரோக்ராமிங். ஓகேங்களா? ஸோ இங்கே இவங்க நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் போய் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா வந்து ஸோ நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு ஸோ பாஸ் பண்ணிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அப்படி இல்லை நீங்கள் வீடியோ பார்த்து மட்டும் ஒர்க் பண்ணலாம். ஸோ உங்கள் விஷ் தான். ஓகேங்களா? ஸோ இவங்க ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க, இன்டிஜர் கொடுத்துருக்காங்க, பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சம் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இன்ட்டு மை நம்பர்னு 15 கொடுத்துருக்காங்க, 20 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ மை நம்ம பிரிண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஸோ செகண்டாக கொடுத்த வேல்யூ தான் பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமா? இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு நான் ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ என்ன அவுட் வரும் நீங்களே பாருங்கள். வேரியபிள்ஸ் இருக்கட்டும். ஓகே. ஸோ ஏன் ப்ரோ அப்படி வருது அப்படின்னா வந்து ஸோ இங்கே ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கீங்க 15 கொடுத்துருக்கீங்க. 15 கொடுத்த அப்புறம் இந்த மைண்ட் நம்ம 20 மாற்றோம். 15 இருந்தது 20 மாற்றிட்டோம். இப்போ நம்மளுக்கு என்ன ஸ்டோர் ஆகிருக்கும், அந்த அந்த கண்டெய்னரில் பார்த்தீங்கன்னா 20 ஸ்டோர் ஆகிருக்கும். இது ஓவர் ரைட் பண்ணிடுச்சு, 15 வேல்யூ 20 மாற்றிடுச்சு. இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. பார்த்தீங்களா? ஸோ எனக்கு 15 தான் ப்ரோ வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஃபைனல் இன்ட் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா வந்து உங்களால் இன்னொரு லோக்கல் வேரியபிளே கிரியேட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இதை தூக்கி தான் ஆகணும். ஸோ பாருங்கள், இப்போ எரர் வரும், cannot assign to the. ஸோ இந்த மாதிரி வரும், லோக்கல் வேரியபிள் அசைன் பண்ண முடியல அப்படின்னு வரும். ஏன்னா வந்து நீங்கள் இது ஃபைனல் கொடுத்துட்டீங்கன்னா இதுக்கப்புறம் இதை மாடிஃபையே பண்ண முடியாது. அதுதான் வந்து ஃபைனல். ஓகேங்களா? ஸோ ஃபைனல் ரிமூவ் பண்ணிட்டா அப்படின்னா வந்து நார்மலாக நம்ம எல்லா வேலையும் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து ஃபைனலுக்கான பவர். ஒரு முறை கொடுத்தோம் அப்படின்னா மாற்றவே முடியாது. ஸோ ஜாவாவில் இந்த மாதிரி வந்து இன்பில்ட்டாக நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, ரொம்ப செக்யூராக இருக்கும். அதனால தான் வந்து
ஸோ அதோட பைட் கோடே யாரும் வந்து ட்ராக் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ கிளாஸ் ஃபைல். ஓகேங்களா? ஓகே. ஸோ இது நம்ம பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் ஃபைனல். நம்ம ஃபைனல் சொல்லியிருப்போம் பார்த்தீங்களா? ஸோ நீங்கள் ஃபைனல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து 20 அப்படியும் நீங்கள் வேரியபிள் அசைன் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இட் வில் ஜெனரேட் எரர். கேனட் அசைன் த வேல்யூ ஆஃப் த ஃபைனல் வேல்யூ. இங்கே இந்த எரர் வந்து இங்கேயே பார்த்துருப்பேன், நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? அப்புறம் அதர் டைப்ஸ். ஸோ இன்ட்டு, ஃப்ளோட்டு, கேரு, பூலியன் எல்லாமே பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு என்ன ஹோம்ஒர்க் அப்படின்னா வந்து ஸோ இந்த வேரியபிள்ஸ் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஓகேங்களா? எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு கொடுத்துருக்காங்க, கன்காட்டினேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணி பார்க்குறீங்க வீட்டில் போயிட்டு. ஓகேங்களா? ஸோ நான் இந்த வீடியோ முடிச்ச அப்புறம் எப்படி வந்து டிஸ்பிளே பண்ணுறது, நேம் இஸ் ஈக்குவல் டு ஜான்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அலோ நேம்னு கொடுத்தா அலோ ஜான்னு அவுட்புட் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நீங்கள் போயிட்டு பிரிண்ட் நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஹோம்ஒர்க் பண்ணுங்க எப்படி பண்ணுறதுன்னு. ஓகேங்களா? ஸோ இன்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5, ஒய் இஸ் ஈக்குவல் டு 6, எக்ஸ் பிளஸ் ஒய்னா வந்து 5 + 6 11 வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ ப்ராக்கெட்குள்ளே இருந்தாலே வந்து சம் பண்ண போகுது. அதுதான் மெயின். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்களா, ப்ராக்கெட்குள்ளே இருந்தால் அதை பிரிண்ட் பண்ண போகுது. இந்த மாதிரி மல்டிபிள் வேரியபிள்ஸ் நம்ம அசைன் பண்ணலாம். இங்கே பாருங்க, இன்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5, ஒய் இஸ் ஈக்குவல் டு 6, இது எத்தனை வேரியபிள் நம்ம அசைன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ யூ கேன் ஏபிள் டு கிரியேட் பிளென்டி ஆஃப் வேரியபிள்ஸ். அப்படி இல்லைன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் இஸ் ஈக்குவல் டு இசட் இஸ் ஈக்குவல் டு 60 இந்த மாதிரிலாம் பண்ணலாம். இங்கே பாருங்க, இந்த மாதிரி ஒரே வேல்யூ. இப்போ வந்து எக்ஸுக்கும் இசட்டுக்கும் கேக்கும் வந்து 50 தான் வச்சுக்கோங்கண்ணே. அப்போ வந்து ஒரு முறை இன்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 50, கே இஸ் ஈக்குவல் டு 50, இசட் ஈக்குவல் 15 கொடுத்தா கோடு பெருசாகும். அப்படி பண்ணுறது ஹார்ட் ஒர்க்கு. ஸோ இன்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இசட் இஸ் ஈக்குவல் டு கே இஸ் ஈக்குவல் டு 15 கொடுத்தீங்கன்னா அது ஸ்மார்ட் ஒர்க். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்க உங்கள் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த மாதிரிலாம் படிங்க. ஓகேங்களா? ஐடென்டிஃபயர்ஸ்னால் என்ன? ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு நீங்களே படித்து பாருங்க. ஓகேங்களா? ஸோ நான் ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். வேரியபிள்ஸ்னால் என்னன்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்னோட ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இல்லைனா வந்து நீங்கள் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் கொடுங்க, நான் வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ கமெண்ட் செக்ஷனில் போடுங்க உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலையும். இல்லை அடுத்து ஏதாவது நீங்கள் ஏதாவது கோட் சொல்லிட்டாங்க ப்ரோ, அப்படி இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு கொஷின்ஸ் கொடுக்குறதாலையும் கொடுங்க, நம்ம வந்து சால்வ் பண்ண பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம் கைஸ். பாய்.